ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பரிகாரத்தை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 மிக முக்கியமான ஜூன் மாதம் நடந்துகிட்ருக்கு. அதில் நாளை நாள் மிக மிக முக்கியமான நாள். நாளைக்கு ஜூன் மாதம் 14ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகாசி 31ஆம் நாள் கிழமை. அதே போல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை. நாளை லீவு நாள், அதுமா ஒரு முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாள் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் அமாவாசையானது வருது. நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது. வைகாசி மாதத்தில் சூரிய பகவானுக்கு உகந்த கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சூரிய அமாவாசை. இந்த அமாவாசையை முன்னிட்டு கிரகங்கள் எப்படி அமைகிறதோ அதை பொறுத்து எல்லாருக்குமே நல்ல மாற்றம் ஏற்படும். அதோடு இந்த அமாவாசையில் பரிகாரமாக சில பரிகாரம் செய்தால் நம்ம வாழ்க்கையானது மாறும். ஸோ அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க. நிறைய பேர் அமாவாசையை சாதாரண முன்னோர்கள் வழிபாடு செய்ய உகந்த நாளாக நினைக்கிறோம். ஆனால் அமாவாசையில் முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிகாரமும் செய்கிறது நல்லது என்பது குறிப்பிடப்படுது. ஏன்னா அமாவாசை அன்னைக்கு பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்து இருக்கும். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் எதுவாக இருந்தாலும் அது நிறைய பழிக்கும், அதுக்கு உடனடியாக தீர்வும் கிடைக்கும். அதனால் அமாவாசையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன விதமான பரிகாரங்கள் செய்தாலும் நல்லது நடக்குங்கிற ஒரே காரணத்தினால இந்த பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணி இந்த பரிகாரத்தின் மூலிமா நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்குங்க. பரிகாரத்தோடு உங்களுக்கு இந்த வைகாசி அமாவாசையில் எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற முறையையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற முறையையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிகாரமும் ஷேர் பண்ணுறேன். பரிகாரமும் இந்த வீடியோவில் பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த பரிகாரத்தை பண்ணும்போது நம்பிக்கையோடு பண்ணணும். நம்பிக்கை இல்லாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் பலிக்காது. ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பிக்கையோடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ இந்த உப்பு வைத்து தான் ஒரு பரிகாரம் செய்யணும். 10 நாளில் நீங்கள் நினைத்தது நடக்கும், விட்டுறாதீங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். சரி வாங்க பரிகாரம் பார்க்கலாம். பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் வைகாசி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஷேர் பண்ணுற. முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம். வாழ்வை வளமாக்கக்கூடிய வைகாசி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்க நாளை நாள் மறக்கக்கூடாது. ஆக்சுவலி வைகாசி மாதத்தில் அமாவாசையில் தர்ப்பணம் செய்து முன்னோர் வழிபாடு செய்ய மறக்கக்கூடாது என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது. நாளை நாள் இந்த வழிபாடு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வளமாக்கி வாழ செய்யும் என்பது ஆச்சாரியர்களுடைய வாக்கு. அதோடு வருடத்துக்கு மொத்தம் 96 தர்ப்பணங்கள் உள்ளது என்கிறது சாஸ்திரம். அதில் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை ஒவ்வொரு மாதமும் பிறக்கக்கூடிய தமிழ் மாதம், கிரகணங்கள், புரட்டாசி மகாலயபட்சத்தின் காலங்கள் என முன்னோரை வழிபடுவதற்கு உரிய நாட்களாக, முக்கியமான நாட்களாக, முன்னோர்களுக்கான நாட்களாக 96 நாட்கள் இருக்கிறது என்று விவரிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அமாவாசை என்பதே முன்னோர்களுக்கான நன்னாள் தான். இந்த நாளில் முன்னோரை நினைத்து அவர்களுடைய படங்களுக்கு பூக்களால் அலங்கரிப்பது, தூபங்கள் காட்டி ஆராதனை செய்வது மிக பலன் தரும் என்பது ஐதீகம். ஆக்சுவலி நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. கரெக்டாக சூரியன் உகந்தது என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அமாவாசை வருவது விசேஷம். இந்த நாளில் மறக்காமல் முன்னோர் ஆராதனையை செய்யுங்க. அவர்களுடைய படங்களுக்கு மாலை சார்த்துங்க. அவர்களுக்கு பிடித்த உணவை நெய்வேத்தியமாக படைத்து காகத்துக்கு அதை அப்படியே கொடுங்க. மேலும் முன்னோரை நினைத்து உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 4 பேருக்காவது நாளை நாள் தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் அல்லது சாம்பார் சாதம் என உணவு பொட்டலை வழங்குங்க. வீட்டில் இதுவரை இல்லாத நிம்மதி சந்தோஷமும் இனி உங்களுக்கு குடியேறும். தம்மதி ஒற்றுமைங்கிறது மேலோங்கோ, தருதர விலகோ, உங்கள் வாழ்க்கையே வளமாக்கி தருவார்கள் முன்னோர்கள். ஸோ இது உறுதியாக உங்களுக்கு சொல்லப்படுது. அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரிகாரத்தை நாளை நாள் பண்ணுங்க. அதாவது இந்த மாதிரி முன்னோர்கள் வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரத்தையும் நாளை நாள் பண்ணுங்க.
கல்லுப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய ஒரு பொருள். அதை வைத்து தான் இந்த பரிகாரம் வந்து செய்யணும். நாளைய நாள் கல்லுப்பு வைத்து இந்த பரிகாரம் செய்தீங்கன்னா கடன் உங்களுக்கு கரைய ஆரம்பிக்கும். அதுவும் 10 நாட்களில். வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இன்றைய சூழ்நிலையில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுமை என்ன என்றால் அது கடன் சுமை தான். வாங்கிய கடன் சுமையிலிருந்து சுலபமாக வெளிவர வேண்டும். இனிமே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகக்கூடாது. கடன் இல்லாமல் வாழ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வழியை காட்டித்தர வேண்டும் என்று நம்பி நாளை அமாவாசை இரவு அம்பாளின் மீது பாரத்தை போட்டு இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்க. உங்களுடைய கடன் சுமத்திர ஏதாவது ஒரு வகையில் அந்த அன்னை ஒரு வழியை காட்டி கொடுப்பாள். அம்பாளை நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள் எதுவுமே உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காது. ஸோ நம்பி செய்யுங்க. மிக மிக சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து தான் இந்த பரிகாரம் செய்ய போறீங்க. அதுவும் கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரம், அதனால மிகப்பெரிய பவர் உண்டு. அதில் அமாவாசை திதியில் செய்யக்கூடிய கல்லுப்பு பரிகாரத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். 100% பலனை கொடுக்கும். இந்த பரிகாரத்தை பற்றிய விரிவான தகவல்களை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்ப்பீங்க. குடும்ப தலைவன் தலைவி யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். திருமணம் ஆகாதவர்கள் இருக்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு கடன் சுமை இருக்கிறது, நீங்கள் கை நீட்டி கடன் வாங்கி சிக்கலில் சிக்கியிருக்கிறீங்க என்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், தவறு கிடையாது. வங்கியில் வாங்கிய வீட்டு லோன், பைக் லோன், இது போல் ஏதேனும் லோன் திருப்பி அடைக்க வேண்டும் என்றாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். ஆக்சுவலி இரவு தூங்க செல்வதற்கு முன்பு வீட்டு வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். பரிகாரத்தை முடித்துவிட்டு நேராக வந்து தூங்குவது சிறப்பான பலனை கொடுக்கும். உங்கள் கை முழுக அளவுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கொள்ளுங்க. வலது உள்ளங்கையில் கல்லுப்பை வைத்து இருக்க மூடிக்கொள்ளுங்க. அந்த கல்லுப்பு உங்கள் கையை லேசாக குத்தக்கூடிய அளவிற்கு கையை இறுக்கமாக மூடி, உங்களுடைய கடன் சுமை குறைய வேண்டும், அதற்கு நீ தான் ஒரு நல்ல வழியை காட்டித்தர வேண்டும் தாயே சக்தி தேவி என்ற மன உருகி பிரார்த்தனை செய்து ஓம் அபர்ணாய நமக என்ற மந்திரத்தை சொல்லுங்க. மந்திர கணக்கு வைத்து கொள்ளாமல் சொல்லுங்க. 5 நிமிடம் கையில் கல்லுப்பு குத்தட்டோ, வாயில் இந்த மந்திரம் உச்சரிக்கட்டோ. பிறகு உங்கள் முன்பு இருக்கக்கூடிய பாத்திரத்தில் கையில் இருக்கக்கூடிய கல்லுப்பு கரைத்து கொண்டு, இந்த கல்லுப்பு எப்படி தண்ணீரில் கரைகிறதோ அது போல் என்னுடைய கடன் சுமையை கரைய வேண்டும் என்று அந்த கல்லுப்பு தண்ணீரில் கரைத்து விட்டு தண்ணீரை வந்து சிங்கில் கொட்டி விட்டு நீங்கள் சென்று கை கால் முகம் கழுவி கொண்டு வந்து தூங்கிவிட வேண்டும். எப்படியும் கடன் அடைந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு தூங்க செல்லுங்க. நிச்சயம் கடன் தீர அம்பாள் ஒரு வழியை உங்களுக்கு காட்டி தருவாள். அந்த வழியை பின்பற்றிட்டிங்கன்னா, அந்த வழியில் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். ஸோ இதுதாங்க கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரம். ரொம்ப தாந்திரிகமான நம்பிக்கையான பரிகாரம். இதை செய்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க செய்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.